அனைவருக்கும் வணக்கம். கிரிஜா சமையலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கிரிஜா சமையல்ல மீல் மேக்கரை வச்சு சிம்பிளான ஷவர்மா எப்படி ரெடி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். நம்ம நார்மலா சிக்கன்ல ஷவர்மா செஞ்சு சாப்பிடுவோம். இப்போ வெஜிடேரியன் சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு மீல் மேக்கரை வச்சு ரொம்பவே டேஸ்டான வகையில சிக்கன் ஷவர்மா மாதிரியே ரொம்ப சூப்பரா நம்ம மீல் மேக்கர்ல ரெடி பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி கிரிஜா சமையலில் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம கிரிஜா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். வாங்க மீல் மேக்கர் ஷவர்மா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஷவர்மா செய்கிறதுக்கு மாவு பிசைஞ்சு வச்சுக்க போகிறோம். இதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் எடுத்துக்கோங்க. நீங்கள் இன்ஸ்டன்ட் ஈஸ்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆக்டிவேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதில் நான் ட்ரை ஈஸ்ட் எடுத்திருக்கேன். அதனால நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டு வெதுவெதுப்பான சுடு தண்ணியில் மாவு பிசைகிறதுக்கு ஏற்ற மாதிரி 1/4 கப் அளவுக்கு வெதுவெதுப்பான சுடு தண்ணி எடுத்து அதில் ஊற்றி நல்லா கலந்து விட்டுருங்க. நீங்கள் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் டைரெக்டாக மாவு பிசையும் போதே அந்த ஈஸ்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் தண்ணி தெளித்து நீங்கள் எப்போதும் போல் பிசைஞ்சிக்கலாம். இது ட்ரை ஈஸ்ட்டுங்கிறதுனால சர்க்கரையும் வெதுவெதுப்பான தண்ணியையும் சேர்த்து நான் 10 நிமிஷம் மூடி போட்டு விட்டுட்டேன். மூடி போட்டு 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நான் ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவில் தான் நான் ஷவர்மா ரெடி பண்ண போகிறேன். நீங்கள் மைதா மாவுனாலே நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெயும் உப்பையும் சேர்த்து நல்லா ஒரு முறை நல்லா இதை கைகளாலேயே நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக நம்ம ஆக்டிவேட் பண்ணி வச்சுருந்த ஈஸ்ட் தண்ணியை வச்சு கொஞ்சமாக தெளித்து நாம் இப்போ இந்த மாவை பிசைஞ்சுக்கலாம். நீங்கள் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் டைரெக்டாகவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவோடு சேர்ந்து கலந்து விட்டதுக்கப்புறமா நீங்கள் சாதாரண தண்ணி வச்சு நீங்கள் தெளித்து பிசைஞ்சுக்கலாம். நம்ம ஷவர்மா ரெடி பண்ணும்போது நார்மலாக நம்ம கோதுமை மாவு சேர்த்து ஷவர்மா பண்ணாலே ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு மைதா மாவு தான் வேணும்னா நீங்கள் மைதா மாவுலேயுமே நீங்கள் மாவு பிசைஞ்சிக்கலாம். எனக்கு கோதுமை மாவு தான் வேணுன்றதுனால நான் கோதுமை மாவில் பிசைஞ்சுக்கிறேன். திரும்ப மாவெல்லாம் நல்லா உருண்டு திரண்டு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா திரும்ப 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சேர்த்து நல்லா 10 நிமிஷம் நல்லா அடித்து பிசைஞ்சுக்கங்க. அப்போ தான் மாவு நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா அடித்து பிசைஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக எண்ணெய் சேர்த்து இதை 1 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. அடுத்து நம்ம ஷவர்மா செய்கிறதுக்கு ஸ்டஃபிங்க்கு பெரி பெரி சாஸ் ரெடி பண்ணிக்க போகிறோம். இந்த சாஸ் ரெடி பண்ணுறதுக்கு 12 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கங்க. காஞ்ச மிளகாவை பாதியாக உடைச்சிட்டு அதில் இருக்கிற விதையெல்லாம் நீங்கள் சுத்தமாக எடுத்துருங்க. பாதியாக உடைச்சிட்டு நீங்கள் திருப்பி போட்டு இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இந்த விதைகள்லாம் வந்துடும். இப்போ நம்ம ஒரு சின்ன பிளெண்டர் எடுத்துக்கலாம். பிளெண்டரில் 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். நல்லா அலசி வச்சுருந்த கொத்தமல்லி இலை 1 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கங்க. விதையெல்லாம் நீக்கி வச்சுருந்த காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கலாம். 12 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது காஞ்ச மிளகாயில் இருக்கிற விதையெல்லாம் நம்ம எடுத்துட்டா நமக்கு அதிக அளவு காரம் தெரியாது. 7 பல் அளவு பூண்டு தோல் உரித்து சேர்த்துக்கங்க. கொஞ்சமாக தேவைக்கு ஏற்ற மாதிரி கல்லுப்பு சேர்த்துக்கங்க. இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெறுமிளகாத்தூள் சேர்த்துக்கங்க. ரொம்ப காரம் அதிகமாக தேவைப்பட வேண்டாம். 1/2 எலுமிச்சை பழத்தை நம்ம பிழிஞ்சு சேர்த்துக்கலாம். 3 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க. நல்லெண்ணெய் சேர்க்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க. கலருக்காக மட்டும் 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை தண்ணி ஊற்றக்கூடாது, அந்த எண்ணெயிலேயே நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்து தனியாக ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இப்போ நமக்கு பெரி பெரி சாஸ் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம மீல் மேக்கர் வேக வச்சுக்க போகிறோம். இதுக்கு சுடு தண்ணியில் 1 கப் அளவுக்கு சின்ன மீல் மேக்கராக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்ககிட்ட பெருசாக இருந்ததுனாலும் நீங்கள் எடுத்துட்டு நீங்கள் அதுக்கப்புறமா நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு ஓட்டிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் ஷவர்மா ரெடி பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம். நான் மீல் மேக்கரை சுடு தண்ணியில் 10 நிமிஷம் போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் நார்மல் தண்ணியில் போட்டு நான் பிழிஞ்சு எடுத்துக்கிறேன். சுத்தமாக தண்ணி இல்லாமல் நீங்கள் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. பிழிஞ்சு எடுத்து இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நீங்கள் பெரிய மீல்
மேக்கரை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் பல்ஸ் மோடில் அரைச்சிக்கோங்க. அரைச்சி அதுக்கப்புறமா நீங்கள் டைரெக்டாகவே நீங்கள் ஷவர்மா செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி மீல் மேக்கரை எடுத்துக்கும் போது நம்ம மசாலாலாம் ஊற வச்சு அதுக்கப்புறமா நம்ம பொரிச்சு செய்வோம். அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் மேக்ஸிமம் மினி மீல் மேக்கரை எடுத்துக்கோங்க. இந்த மீல் மேக்கரை நம்ம பிழிஞ்சு எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம அரைச்சி வச்சிருந்த பெரி பெரி சாஸ் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு தயிர், நல்ல கெட்டியான புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது நல்ல கலர் கொடுக்கும், அதுக்காக நான் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட இது இல்லைன்னா நீங்கள் சாதாரண மிளகாத்தூளே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி இதை ஒரு 20 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க. 20 நிமிஷம் அப்புறமா நம்ம நல்லா ஊறினதுக்கப்புறமா கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் தாராளமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சிருந்த மீல் மேக்கரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் பொரிச்சு எடுக்கும்போது தான் மீல் மேக்கர் அதிகமாக எண்ணெய் குடிக்காமல் நல்லா உங்களுக்கு எல்லா இடத்துலையும் நல்லா பரவலாக கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா பரவலாக நல்லா வெந்து வரும். அப்போ தான் நமக்கு சாப்பிடவும் நல்லா இருக்கும். எண்ணெய் அதிகமாக சேர்த்திங்கன்னா அதிக அளவு எண்ணெய் உறிஞ்சிடும். அதனால் தேவையான அளவு கொஞ்சமாக மட்டும் எண்ணெய் சேர்த்து அப்பப்போ நீங்கள் கலந்து விட்டுட்டு நல்லா பொன்னிறமானதும் எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுடுங்க. இதே மாதிரியே நம்ம எல்லா மீல் மேக்கருமே நம்ம எண்ணெய் ஊற்றி பொரிச்சு எடுத்துக்கலாம். பொரிச்சு எடுத்து இதை ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. மிக்சிங் பவுலில் மாற்றிக்கோங்க. மிக்சிங் பவுலில் மாற்றிட்டு நான் ஒரு மீடியம் சைஸ் குடமிளகாவை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர், நல்லா புளிக்காத கெட்டி தயிராக எடுத்துக்கோங்க. புளிக்காத கெட்டி தயிராக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இல்லைன்னா புளிச்சிருந்தா டேஸ்ட்டு மாறிடும். அடுத்து 1/4 கப் அளவுக்கு நான் வேக வச்சுருந்த சோளம் எடுத்து 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அடுத்து மயோனைஸு, அப்படி இல்லைன்னா சாண்ட்விச் ஸ்ப்ரெட், நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அடுத்து 2 டீஸ்பூன் அளவுக்கு பெரி பெரி சாஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கூடவே டொமேட்டோ கெட்சப்பு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சாண்ட்விச் ஸ்ப்ரெட்டு, மயோனைஸு, ஈஸ்ட்டு இது எல்லாமே சூப்பர் மார்க்கெட்லேயே இருக்கும். இது எல்லாத்தையுமே நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம மாவு நல்லா ஊறி வந்துடுச்சு. நம்ம ஊறின மாவில் இருந்து ஈக்குவலாக குட்டி குட்டி பால்ஸாக நீங்கள் பிரித்து எடுத்துக்கோங்க. பிரித்து எடுத்து சப்பாத்திக்கு திரட்டுற மாதிரி நீங்கள் மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் திரட்டி எடுத்துக்க வேண்டியது தான். நம்ம சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி ரொம்ப மெலிசாக தேய்ச்சிடாமல் கொஞ்சம் கெட்டியாக ஓரமாலாம் நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது. நீங்கள் நார்மலாக தேய்ச்சி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஷவர்மாவுக்கு சுட்டு எடுத்துக்கலாம். தோசைக்கல்லை காய வச்சுக்கோங்க. காய வச்சுட்டு எண்ணெய் சேர்க்காமல் 2 சைடும் நல்லா பொன்னிறமாகணும். அந்த அளவு 2 சைடும் நல்லா வேக வச்சு நம்ம எடுத்துக்க வேண்டியது தான். இதே மாதிரியே நீங்கள் எல்லாத்தையுமே சுட்டு எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பிளேட்டில் பட்டர் ஷீட் வச்சுக்கோங்க. பட்டர் ஷீட் வச்சுட்டு நம்ம சுட்டு வச்சுருந்த ஷவர்மா ரொட்டி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மயோனைஸ் சேர்த்துக்கோங்க. மயோனைஸ் சேர்த்து நல்லா கார்னர்லாம் நல்லா பரவலாக தேய்ச்சி விட்டுருங்க. எல்லா இடமும் நல்லா பரவலாக தேய்ச்சி விட்டுட்டு அடுத்து நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சுருந்த மீல் மேக்கர் ஸ்டஃபிங்கை வச்சிடலாம். மீல் மேக்கர் ஸ்டஃபிங்கை தேவையான அளவை நீங்கள் வச்சுட்டு நம்ம ஈக்குவலாக ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். பொறுமையாக ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக ஸ்டஃபிங் வச்சு ரோல் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இந்த மாதிரி ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக வரும். அதே நேரத்தில் நீங்கள் மயோனைஸ் அப்ளை பண்ணும்போதும் கரெக்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு ரோல் பண்ணும்போது பிரிஞ்சு வராமல் இருக்கும். அடுத்து நம்ம பட்டர் ஷீட்டை ஈக்குவலாக மடிச்சுக்கலாம். ரோல் பண்ணிவிட்டு நம்ம மடித்து எடுத்துக்கலாம். மடிச்சுட்டு திரும்ப நம்ம ஸ்டஃபிங் வேணும்னா உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் மேலோட்டமாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது சின்ன சின்ன மீல் மேக்கராக இருந்ததுனால ஸ்டஃபிங் வச்சு சாப்பிடும்போது நமக்கு ஈஸியாக இருந்தது. நீங்கள் இதுவே பெரிய மீல் மேக்கராக இருந்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மிக்ஸி ஜாரில் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம மயோனைஸு பெரிய பெரிய சாஸ் இதெல்லாம் சேர்த்து நம்ம ஷவர்மா ரெடி பண்ணிக்கலாம். நீங்களும் இதே மாதிரி மெத்தடில்
உங்கள் வீட்டில் ஈஸியாக மீல் மேக்கர் கோதுமை மாவை வச்சு ஷவர்மா ரெடி பண்ணி ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. சிக்கன் ஷவர்மா டேஸ்ட்டில் ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கிரிஜா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த கிரிஜா சமையலில் வேற ஒரு ரெசிபியில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.